அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண் தமிழ் பேசக்கூடிய பெண்ணாக பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டமாகவும், விவசாய மக்களுக்குரிய விளைச்சலுக்கேற்ற விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அந்த திட்டத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய விவசாய மக்களுக்குரிய அந்த பொருளை அரசாங்கம் கொள்முதல் திட்டமாகவும், தொழில் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியாகும் அனைத்துமே விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்வதற்குரிய திட்டமாகவும், நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலை பட்டியல் அங்கீகாரம் கொடுப்பதற்கான சட்டமாகவும், ஏழை எளிய மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். அவர்களுடைய வீடுகள் தங்குவதற்கான ஒரு வசதியான வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். தொழில் வாய்ப்பு மற்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டமாகவும், அனைத்தையுமே ஒழுங்குபடுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்குரிய வரி நீக்கம் முழுமையாக செய்யப்படும். இது தேவையற்ற நம்மளுடைய இயற்கை சார்ந்து இல்லாமல் இருக்கும் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படும். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு விவசாய மக்களிலிருந்து குடிமக்கள் அனைவருமே வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்யப்பட வேண்டும். இதனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் பினாமி நிறுவனங்கள் முழுமையாக ஒழிக்கப்படும். தனிநபர் ஆதிக்கம் முழுமையாக இங்கிருந்து நீக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் நடுநிலையாக இந்த இடைத்தரகர்கள் மிகப்பெரிய அளவில் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த விலை நிர்ணயம் முழுமையாக நீக்கம் செய்யப்படும். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்துமே கொண்டு வந்து அது மக்களுக்குரிய ஆட்சியாக செயலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.